ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளெக்ஸி ஸ்பாட்டோட ஹைட் அட்ஜஸ்டபிள் டெஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த டெஸ்க்கை வந்து மோர் தென் 8 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு வந்து நமக்கு 2 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ வென் கம்பேர் வித் அதர் பிராண்ட்ஸ் இந்த பிராண்டோட வாரண்ட்டி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெப்பாசிட்டி வந்து 80 kgs வரைக்கும் இந்த டேபிள் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் ரன் ஆகும்போது எப்படி அந்த மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் டேபிளோட ஹண்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அட் மேக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து 116 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து மேலே ஹைட் ரைஸ் ஆகுது. ஸோ டேபிள் பார்க்கலாம். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 60 inches, வித் வந்து பார்த்தீங்கன்னா 30 inches. மேலே இருக்க பிளைவுட் வந்து 1 inch திக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் டேபிளோட பெனிஃபிட் என்னென்னா கீழே வந்து எம்டியாக இருக்கும். ஸோ நார்மல் டிப்பிக்கல் டேபிளில் நடுவில் வந்து எதனா ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓப்பனில் இருக்கிறதுனால நம்ம வந்து கால் வச்சுட்டு ஸோ ஃப்ரீயாக லெக் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கு வந்து ஒரு பவர் அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கண்ட்ரோல் யூனிட். இதில் வந்து நம்மளுக்கு அப் டவுன், ஸ்டாண்டிங் பொசிஷன், சிட்டிங் பொசிஷன், 3rd and 4ன்னு சொல்லி மெமரி பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து டிஃபால்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன் பொசிஷன் அமுக்கிட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுறதை நீங்களே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஹைட் வந்து செட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஹைட் வந்து எப்படி பொசிஷன் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 and 4 வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த நம்பரில் வேணுமோ அந்த நம்பரில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் எடுத்தோடனே அது அந்த பொசிஷனில் அப்படியே செட் ஆகிடும். இப்போ நான் வந்து சிட்டிங் பொசிஷன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டிங் ஸ்டாண்டிங் பொசிஷனுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ஹைட் செட் ஆகுதோ அதுதான் என்னோடய சிட்டிங் பொசிஷன், அதுதான் என்னோடய ஸ்டாண்டிங் பொசிஷன் சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லோயஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 71.5 சென்டிமீட்டர் இருக்கும். நம்ம வந்து இதோட டேபிளோட லோயஸ்ட் பொசிஷனாக வச்சுக்கலாம். நான் வந்து சிட்டிங் பொசிஷன் வந்து ஒரு 71.9, 72 நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் ப்ளே ஸ்டேஷன், டெஸ்க்டாப், லேப்டாப், மானிட்டர் எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்டில் வந்து எனக்கு இடம் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு நோட் பேடோ இல்லை வந்து ஒரு நோட் ரைட் பண்ணுறனோ இல்லை கீபோர்டு வந்து நான் ஸ்மால் சைஸ் தான் வச்சுருக்கேன். ஈவன் பிக் சைஸ் கீபோர்டுமே இதில் வந்து கரெக்டாக பார்த்துச்சு எனக்கு வந்து. ஸோ இதில் நான் ஒரு சின்ன சவுண்ட் பார் வச்சுருக்கேன். ஸோ லென்த் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இன்ச் டேப்பில் வந்து மெஷர் பண்ணி வைக்க எனக்கு வந்து 60 inches வந்து லென்த் இருக்குது. அது வித் வந்து 30 inches பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ மோர் தென் 8 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஸ்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே இந்த டேபிள்லேருந்து வந்ததே கிடையாது. நீங்கள் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டெஸ்க் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதை நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசான் ப்ரைம் டே ஆஃபரும் போயிட்டுருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்பப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பெனிஃபிட்டாக இருக்கும். இதை நான் வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா 18,900க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். 21 October 2025 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஒயிட் கலர், பிளாக் கலர் அந்த மாதிரி வேரியண்ட்டில் வருது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டிங் டெஸ்க்காக பார்க்குறீங்க. இதில் வந்து பெஸ்ட் என்னென்னா ஒரு ஆன்டி கொலிஷன் டிடெக்ஷனும் இருக்குது. இன்கேஸ் வேறு எங்கன்னா போய் இடிக்கிற மாதிரி இந்த டேபிள் போச்சுனாலோ குறுக்கால எதனா ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுவுமே அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம்.